அந்த ரியல் எஸ்டேட்ல வந்துட்டீங்கன்னா பேசிக்கா நீங்க தெரிய வேண்டியது ஆப்பிள் போன் வச்சாதான் அது வந்து ஸ்டேட்டஸ். ஆனா எல்லா போன்லயுமே ஒரு 10,000 ரூபாய் போன்ல இருக்கிற ஃபீச்சர் தான் அந்த 1.5 லட்ச ரூபாய் போன்ல ஆப்பிள் போன்ல இருக்குது. ஆனா அது ஒரு ஸ்டேட்டஸா பார்க்கப்படுது. தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரணும், அப்பதான் நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும். ஆனா ரியல் எஸ்டேட்ல நீங்க ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அதோட விலை உயர்ந்துகிட்டு இருக்கும். அதான் அதோட ரியல் எஸ்டேட்ல உள்ள நோக்கம். சில பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது, 500 ஏக்கர் 100 ஏக்கர் 1000 ஏக்கர் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இவர் தான் ஏஜென்ட், அவர் சொன்னா மட்டும்தான் நாங்க வாங்கிக்குவோம், அவர் மூலமா நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சிக்கிட்டான் இருக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டியில் கிடைச்சோன்னா அவர்கிட்ட போய் 20 லட்ச ரூபா இடத்த வந்து 30 லட்ச ரூபான்னு போட்டு 10 லட்ச ரூபா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஒரு தொழில் மட்டும் இல்லை, ஊர் ஃபுல்லா வந்து அவர் உங்களை டேமேஜ் பண்ணிடுவார். இப்போ வந்து ஒரு போயஸ் கார்டன்ல போய் வீடு வாங்கணும் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க வீடு இருக்குது போயஸ் கார்டன். அங்கே ரஜினிகாந்த் நடிகர் அவர்களுக்கு வீடு இருக்குது. இப்போ தனுஷ் அவருக்கு அங்கே வீடு இருக்குது. இந்த மாதிரி வந்து அது ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கப்படுது. சென்னையில் அண்ணா நகர் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டஸ். பனையூர் நடிகர் விஜய் அவரோட வீடு, அவர் அரசியல் தலைவர் சீமான், அப்புறம் வந்துட்டு பாரதி ராஜா, மியூசிக் டைரக்டர்கள் ஏஆர் ரகுமான், இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பனையூர் அந்த ஈசிஆர்ல போயிடுறாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் சாதிப்பது எப்படி, சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, நீங்க அந்த ரியல் எஸ்டேட்ல வந்துட்டீங்கன்னா பேசிக்கா நீங்க தெரிய வேண்டியது அந்த இடத்தை பத்தி தெரியணும். அதாவது வந்து நீங்க பார்க்க போற இடம் வந்து கரிசல் மண் நிலமா, செம்மண்ணா, பாறையா, மணலா, களிமண்ணா, ஆத்து மண்ணா, இந்த மாதிரி வந்து அங்கே என்ன இருக்கு, அந்த மண்ணின் தரம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அது வர்றவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லிடணும் தெளிவா. வந்து இந்த மண் வந்து மிக்சடாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரெட் அண்டு பிளாக், இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள், மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும். அது போக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அவங்க முதலீட்டுக்காக பண்ணுறாங்களா, ஸ்டேட்டஸ்க்காக பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட தேவைக்கு பண்ணுறாங்களா முதலீடுகளை, பணத்தை. தேவைக்குன்னா அந்த சொந்தமாக வீடு கட்டுறது, ஃபேக்ட்ரி கட்டுறது, அவங்க தொழிலுக்காக ஒரு கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இந்த மாதிரி. அப்புறம் ஃபேக்ட்ரி அப்படின்னா முதலீட்டு, அதாவது உற்பத்தி கூடங்கள், ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணுறாங்களா, எதற்காக அவங்க இடம் எடுக்கிறாங்க அதை பார்க்கணும். அப்புறம் வந்து ஷாப்பிங், கடை, காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் கட்டினா அது ரோடு அக்சஸ் இருக்கணும், அதாவது ரோடு பேஸ் மக்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸ்டேட்டஸ்க்காக பண்ணுறாங்கன்னா நம்ம எடுத்துக்குவோம். ஒரு சாம்சங் ஃபோன் இருக்குது, ஓப்போ ஃபோன் இருக்குது, நோக்கியோ ஃபோன் இருக்குது. ஆனால் ஆப்பிள் ஃபோன் வச்சாதான் அது வந்து ஸ்டேட்டஸ். ஆனால் எல்லா ஃபோன்லையுமே ஒரு 10,000 ரூபாய் ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர் தான் அந்த 1.5 லட்ச ரூபாய் ஃபோனில் ஆப்பிள் ஃபோனில் இருக்குது. ஆனால் அது ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம 4 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது. மாருதி, ஸ்விஃப்ட்டு, டொயோட்டா, டாடா, மகேந்திரா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு கார் இருக்குது. அதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்குவார், BMW, ஆடி, பென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விலை. இது வந்து ஸ்டேட்டஸா பார்க்கப்படுது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டேட்டஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு போயஸ் கார்டன்ல போய் வீடு வாங்கணும் அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க வீடு இருக்கிறது போயஸ் கார்டன். அங்கே ரஜினிகாந்த் நடிகர் அவர்களுக்கு வீடு இருக்குது. இப்போ தனுஷ் அவருக்கு அங்கே வீடு இருக்குது. இந்த மாதிரி வந்து அது ஒரு ஸ்டேட்டஸா பார்க்கப்படுது. சென்னையில் அண்ணா நகர் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டஸ், KK நகர் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈசிஆர் ரோட்ல ஃபுல்லாக போயிடுறாங்க. பனையூர் நடிகர் விஜய் அவரோட வீடு, அவர் அரசியல் தலைவர் சீமான், அப்புறம் வந்துட்டு பாரதி ராஜா, மியூசிக் டைரக்டர்கள் ஏஆர் ரகுமான், இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பனையூர் அந்த ஈசிஆர்ல போயிடுறாங்க. அதாவது கிழக்கு கடற்கரை சாலை, ஈஸ்ட் கோஸ்டல் ரோடுவேஸ், அங்கே போயிடுறாங்க. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கப்படுது. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்காக அங்கே போய் முதலீடு செய்கிறாங்க. அவங்க வந்து லாபத்தையோ திரும்பி விற்கணும்னோ இதன் மூலம் பெரிய அப்ரிசியேஷன் வரணுன்றது அவங்களோட நோக்கம் இல்லை. அவங்களோட நோக்கம் சமுதாயத்தில் அந்தஸ்து, அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக போறது வந்து இந்த மாதிரி முதலீடுகள். இப்போ வந்து நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரணும், அப்பதான் நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும். ஒரு தொழிலில் நீங்க முதலீடை போட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அங்கே வருமானம் வந்துட்டு இருக்கணும். எப்படின்னா அந்த தொழில், இண்டஸ்ட்ரி, கடை இதெல்லாம் வியாபாரம் நடந்துட்டே இருக்கும். நீங்க உட்கார்ந்த இடத்துல செல்ல, ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். நைட் நேரம்லாம் வந்து ஃபேக்டரியில் உற்பத்தி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வச்சு நைட் நேரம்லாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். காரு, லாரி, டிரான்ஸ்போர்ட், பஸ், இந்த மாதிரி எல்லாம்.
அதெல்லாம் வந்து இப்போ வருமானம் குறையும் துறைகள் ஆயிடுச்சு. அதெல்லாம் போட்ட காசை எடுக்க முடியல. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அதோட விலை உயர்ந்துக்கிட்டு இருக்கும். அதான் அதோட ரியல் எஸ்டேட்டில் உள்ள நோக்கம். நீங்கள் இப்போ முதலீடு பண்ணிடுறீங்க, ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சி முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ரெஸ்ட் எடுத்தாலும் அதோட வேல்யூ வந்துட்டு 2 மடங்கு ஆயிரும். நல்ல ஒரு இடத்துல அப்ரிசியேஷன் இருக்கிற இடத்துல எதிர்காலத்தில் நல்ல விலை போகும், எதிர்காலத்தில் இந்த இடம் டெவலப் ஆகும். அங்கே போய் நீங்கள் பணத்தை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் அது வந்து 6 மாதத்துலேயே 1 வருஷத்துல 2 மடங்கு ஆகும். அந்த மாதிரி இடத்துல முதலீடு பண்ணணும். மேலும் வந்துட்டு உங்கள்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்த வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சதுன்னா நீங்களே திரும்ப 2 மடங்கு விலைக்கு விற்று கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க. மீண்டும் அந்த பணத்தை உங்கள் மூலமாக தான் முதலீடு செய்வாங்க. வேற ஒரு இடத்த உங்களை தான் வாங்கி தர சொல்லுவாங்க. அப்போ நல்ல ஒரு இடத்த வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து அதன் மூலமாக மிக பெரும் வருமானம் இருக்கும். அந்த கஸ்டமர் உங்கள் கையில் நிற்பாங்க. அந்த கஸ்டமர் 10 பேர், இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட உங்களை பற்றி ரெஃபர் பண்ணுவாங்க, உங்களை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க, நல்லபடியாக சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் உங்கள்கிட்ட வருவாங்க. நான் அந்த ரியல் எஸ்டேட் துறையில் பார்க்குறேன், ஒரு சில கம்பெனிகள், ஒரு சில தனிநபர்கள் தொடர்ந்து வந்து நல்ல ஒரு இடங்களை வாங்கி கொடுத்து மக்களுக்கு நல்லா சம்பாரித்து கொடுத்தவங்க தொடர்ந்து அவங்க மூலமாக தான் எந்த இடம்னாலும் வாங்குறாங்க. அவங்ககிட்டலாம் போய் நம்ம பேசும்போது அவங்க தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அவரை பார்த்துருங்க, அவர் தான் எங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு வந்து ஃபுல்லாக டீல் பண்ணுறாரு. அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் சொன்னால் நாங்கள் இடத்த வாங்கிக்கிறோம். அது ஒரு தனி ஒரு பிளாட்டு, ஒரு 5 சென்ட் 3 சென்ட் 10 சென்ட் பிளாட் இருந்தாலும் அது ஒரு 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் இருந்தாலும் அவர் சொன்னால் தான் கேட்பான்னு சொல்லி சிலர் இருக்கிறாங்க. சில பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது, 500 ஏக்கர் 100 ஏக்கர் 1000 ஏக்கர் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இவர் தான் ஏஜென்ட்டு, அவர் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வாங்கிக்குவோம், அவர் மூலமாக நீங்கள் பண்ணிடுங்கலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வந்து பெறுறாங்க. அது மாதிரி நீங்களும் அந்த உங்களுக்கு பாஸ், உங்களோட இன்வெஸ்டார், உங்கள் மூலமாக முதலீடு செய்பவர்களை கைக்குள்ள வச்சுக்கணும். அவங்களுக்கு லாபத்தை செஞ்சு கொடுக்கணும். ஒருத்தர் சிக்கிட்டான் இருக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டியில் கிடச்சோன்னா அவர்கிட்ட போய் 20 லட்ச ரூபா இடத்த வந்து 30 லட்ச ரூபான்னு போட்டு 10 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஒரு தொழில் மட்டும் இல்லை, ஊர் ஃபுல்லாக வந்து அவர் உங்களை டேமேஜ் பண்ணிடுவார். அவர் ஊரெல்லாம் சொல்லுவார் என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு. அப்புறம் நீங்கள் எந்த தொழிலுமே செய்ய முடியாது, யார்கிட்டையும் தொழில் செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, நாணயம், நேர்மை அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணலாம். அதான் வந்துட்டு இந்த தொழிலில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பேசிக் தாரக மந்திரம். இப்போ வந்து நம்ம அடிப்படை ரியல் எஸ்டேட்னு அடிப்படை விதிகளை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வந்து நம்ம அடுத்து எப்படி எப்படிலாம் பண்ணலான்றதை நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் பார்ப்போம். இதன் மூலமாக அதிகபட்சம் ஒரு மாதம் 2 மாதத்தில் நீங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஆகிறதுக்கான ஐடியாக்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.